வணக்கம். இந்த வீடியோல வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அதாவது பார்ட் 2 பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தேவையான மாதிரியான டேட்டாவை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு டேட்டாவை எந்த இடத்துல சேவ் பண்ண போறோம், எந்த மாதிரியான டேட்டா சேவ் பண்ண போறோம், அதை நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டர் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ற ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் இன்ஃபர்மேஷன் பத்தி பேசல, ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாஸ் பத்தி மட்டும் தான் பேச போறேன். ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான டேட்டாவை எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், என்னென்னலாம் அதுல வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் மாடல் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் அ பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல வந்து அந்த டேட்டாவை எப்படி நம்ம வந்து லாஜிக்கலா ரெப்ரசென்ட் பண்ண போறோம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, அது எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் வித்தவுட் அல்கரிதம். கோடிங்கை பத்தி நம்ம அல்கரிதம் கிடையாது, அதோட சூடோகோட் ஸ்ட்ரக்சர், இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் பத்தி நம்ம இதுல வந்து சொல்ல போறது கிடையாது. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறத வந்து நம்ம சொல்ல போறது கிடையாது. அதோட லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடல் எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம், அதை மட்டும் சொல்ல போறோம். ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது எப்படி எல்லாம் டேட்டாஸை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம், அதோட லாஜிக்கல் ஒர்க்கிங் எப்படி, மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கிங் எப்படி, அந்த மாடல் அதை பத்தி மட்டும் பேசுறது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ரியல் வேர்ல்ட் சினாரியோவுக்கு எந்த மாதிரியான நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு என்னன்னா, நம்மளோட ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்துக்கு எது வந்து சிமிலரா இருக்கும். ஓகேங்களா, எந்தெந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்ப என்னோட ப்ராப்ளம் வந்து ஒரு கியூல நிக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து நான் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ வந்து அங்க எனக்கு யாரு வந்து ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு சர்வீஸ் ஃபர்ஸ்டா இருக்கணும், லாஸ்டா வந்தவங்களுக்கு கடைசியா தான் சர்வீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு வந்து எனக்கு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்துக்கு எது வந்து கரெக்டா செட் ஆகும், அப்படியே எது ரெப்ரசென்ட் பண்ணும், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இட் மஸ்ட் பி ரிச் இனஃப் இன் அ ஸ்ட்ரக்சர் டு mirror the actual representation of data in the real world. real world entity எப்படி ஒர்க் ஆகுமோ அது அப்படியே ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா சோ அது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றப்ப எல்லா ப்ராசஸிங்கும் நம்மளுக்கு சிம்பிளா பண்ண முடியுது. ஓகேங்களா, சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். கிளாசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்னு வந்து பிரிமிட்டிவ், இன்னொன்னு நான் பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர். பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னா பேஸ். ஓகேங்களா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற அந்த இன்டீஜர், ரியல், கேரக்டர், பூலியன், இது எல்லாமே வந்து இந்த பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளார வரும், பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். அடுத்து நான் பிரிமிட்டிவ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு டைப்பா இருக்கு. நான் பிரிமிட்டிவ் தான் வந்து நாம இன்ட்ரோடியூஸ் பண்றது யூசர் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஒன்னு வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்ப லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல எப்படி இருக்கும்னா, டேட்டா வந்து ஒண்ணுக்கு அடுத்து இன்னொன்னு, அதுக்கு அடுத்து இன்னொன்னு, அப்படி சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு லைன் ஃபார்மேட்ல டேட்டா ரெப்ரசென்ட் பண்ணும். அடுத்தே வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கங்க டேட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஓகேங்களா, சோ அதை வந்து ஏதாவது ஒரு ரெப்ரசென்டேஷனை நம்ம யூஸ் பண்ணிப்போம். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்மளுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக ஒரு கியூல ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து நிக்கிறாங்க. அதை நம்ம வந்து அப்படியே இது பண்ணும், சிஸ்டம்ஸ்ல கொண்டு வந்தோம், ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்ஸ் வந்து ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லீனியர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அதே வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லொகேஷன், இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண போறோம், அந்த இடத்துல இருக்கிற சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல எல்லாம் இருக்காது. ஓகேங்களா, சோ அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான லிங்க் இருக்கும். இப்போ ரோட் மேப்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிட்டில இருந்து ஒரு சிட்டிக்கு வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் போக முடியும்னு இல்லை, நம்மளுக்கு நிறைய வழியில வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஓகேங்களா, சோ அது எல்லாம் வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள வரும். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அரேஸ், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ. நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ட்ரீ, கிராஃப். சோ இந்த எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தியும் படிச்சோம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல எப்படி இருக்கும், அதுல என்னென்ன வந்து டேட்டாஸ், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், அதை வந்து எப்படி பண்ண முடியும், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிஞ்சிருங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அரே, லிங்க் லிஸ்ட்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன. அதே மாதிரி நான் லீனியர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒன்னு ட்ரீ ரெப்ரசன்டேஷன், இன்னொன்னு கிராஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா, சோ ஒன்னொன்னா வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துடுறேங்க, பின்னாடி வந்து நம்ம ஒன்னொன்னா எடுத்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா,
ஃபர்ஸ்ட் வந்து அரே. அரேங்கிறது என்ன ஆகும்னா ஒரு ஃபைனைட் எலிமெண்ட் வந்து ஒரு லைனா இருக்கும், லீனியரா ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ இதுல வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரே டேட்டா டைப்ல தான் இருந்தாகணும். இப்ப இன்டீஜர் டேட்டானா இன்டீஜர் அரே தான் இருந்தாகணும். ஓகேங்களா? அதே மாதிரி அரேக்கு வந்து நம்ம ஒரே ஒரு நேம் வச்சு கூப்பிடலாம். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேரியபிள் கூப்பிடுறதை விட இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஏ ஆஃப் கேன்னு கொடுத்துருக்கேன். அப்ப ஏங்கிறது அந்த அரேயோட நேம், கேங்கிறது அந்த இண்டெக்ஸ் பொசிஷன். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு அரே 20, 30 இது எல்லாமே இன்டீஜர் நம்பருங்க. ஒரு சீக்வன்ஸா நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது, லீனியர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சோ இதுல வந்து இந்த 0 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 0th பொசிஷன்ல 20 இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 30. சோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ற அந்த பொசிஷனை வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த அரேவை வந்து நம்மளுக்கு ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஆஃப் 2 அப்படின்னு போட்டோம்னா அது வந்து 45 நம்பரை டினோட் பண்ணும். சோ அந்த ஏ அரேல செகண்ட் பொசிஷன்ல என்ன நம்பர் இருக்கு அதுதான் மீனிங். ஓகேங்களா? சோ இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அரேல டேட்டாஸ் மெமரியில ஸ்டோர் ஆகுறப்ப அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல சேவ் ஆகும். இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் சொல்லிட்டேன். இன்டீஜருக்கு வந்து ஒரு எலிமெண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 பைட்ஸ் தேவைப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் 1000 அட்ரஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா இருந்தது, 0th இண்டெக்ஸ்ட் டேட்டா இருந்ததுன்னா அடுத்த டேட்டா 1002, அடுத்து 1004, 6, 8 அந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து அரே டேட்டா ஸ்ட்ரக்சர். அரேல வந்து ஃபைனைட் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும், அது லீனியர் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும், இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுதான் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதோட அட்ரஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல அது சேவ் ஆயிருக்கும். இதுதான் அரே. அடுத்து லிங்க் லிஸ்ட். அரேல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இப்ப நடுவுல ஒரு இன்செர்ட் ஒரு எலிமெண்ட் வந்து உள்ள என்டர் ஆக்கணும்னா மீதி எலிமெண்ட் எல்லாம் தள்ளி வைக்கணும். அப்ப கடைசிக்கு போயிட்டு ஒன்னொன்னா கடைசியா தள்ளி விட்டுட்டு அந்த எலிமெண்ட் வந்து நடுவுல வைப்பாங்க. அதே இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு எலிமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா கடைசி வரைக்கும் போயிட்டு எல்லாத்தையும் ஒரு மெமரி லொகேஷன் அடுத்தடுத்து ஸ்வாப் பண்ணி விட்டுட்டு கடைசியா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை எம்டி ஆக்கி அதுல பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அது என்னன்னா மெமரியில சீக்வன்ஸா இருக்கிறது அது ஒரு பெரிய டிராபேக். அதனால வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டுக்கு போறோம். இப்ப லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதுவும் லீனியர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா என்ட்ரிஸ் தான். ஆனா மெமரியில சீக்வன்ஸா ஸ்டோர் ஆயிருக்காது. இன்ஸ்டெட் என்ன ஆகும்னா ஒவ்வொரு டேட்டாலயும் நம்மளுக்கு 2 போர்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து டேட்டா போர்ஷன், இன்னொன்னு வந்து பாயிண்டர் இருக்கும். ஓகேங்களா? சோ ஸ்டார்டிங்ல 20க்கு அடுத்து 30னா அந்த எலிமெண்ட் 20 அதுக்கு அடுத்து பாயிண்டர் வந்து 30க்கு பாயிண்ட் பண்ணும். அதே மாதிரி 30 to 40, 40 to 50. சோ ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் ஒரு நோடும் பாயிண்டரும் இருக்கும். சோ அதுக்கு அடுத்து என்ன எலிமெண்ட்ங்கிறது வந்து இந்த மாதிரி இப்போ புதுசா ஒரு இன்செட் ஒரு எலிமெண்ட் இருக்கணும்னா அது எங்க வேணாலும் மெமரியில இருக்கலாம். சோ நம்ம அந்த நோட கிரியேட் பண்ணி இதுல லிங்க் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? சோ அந்த ஒர்க்கிங் மெக்கானிசம்ல நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்ப லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங் நோட்ல இருந்து ஒவ்வொரு நோடும் அடுத்தடுத்த நோட் கூட லிங்க் அப்படியே தொடுத்து வச்ச மாதிரி அடுத்தடுத்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டாக். சோ ஸ்டாக்ங்கிறதும் லீனியர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் தான். ஆனா இங்க என்னன்னா எல்லா ஆபரேஷன்ஸுமே வந்து டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக்ல தான் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்போம். அதாவது இப்ப இதே டேட்டாவை நம்ம ஸ்டாக்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இப்படி இருக்கும். இங்க 20ங்கிறது தான் டாப் மோஸ்ட் எலிமெண்ட். நம்ம ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா மேலதான் இன்சர்ட் பண்ணி ஆகணும், 20க்கு மேலதான் வச்சாகணும். அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் டெலிட் பண்ணணும்னாலும் அந்த 20 மட்டும் தான் டெலிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படும். சோ அதுதான் வந்து ஸ்டாக். டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ல தான் வந்து நம்மளுக்கு எல்லா ப்ராசஸிங்கும் நடக்கும். இன்சர்ஷன்னாலும் இங்கதான், டெலிஷன்னாலும் இங்கதான். அதுக்கடுத்து கியூ ஸ்ட்ரக்சர். கியூல என்ன ஆகும்னா இது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஆனா இங்க என்ன ஆகும்னா நம்ம எலிமெண்ட் இன்சர்ட் பண்றப்போ ஒரு இடத்துலயும் டெலிட் பண்றப்ப இன்னொரு இடத்துலயும். இதுக்கு வந்து நீங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூனாலே நம்ம ரயில்வே டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிக்கிற கியூவோ இல்ல பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கான கியூவோ நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு டிக்கெட் வந்துரும். ஓகே? அப்ப அதே வந்து பின்னாடி வந்து நிக்க என்ன ஆகும், பின்னாடி தான் வந்து கியூ பெருசாயிட்டே இருக்கும். அப்ப இன்சர்ட் பண்றப்போ ஒரு இடத்துலயும் டெலிஷன் பண்றப்ப இன்னொரு இடத்துலயும் நடக்கும். ஓகே? அதே ஸ்டாக்ல இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் வந்து ஒரே இடத்துல நடக்கும். கியூல வந்து இன்சர்ஷன் ஒரு எண்ட்லயும் டெலிஷன் இன்னொரு எண்ட்லயும் நடக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இதெல்லாம் வந்து நமக்கு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா வந்து ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அடுத்து ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து ஹைரார்கியல் பேட்டர்ன், இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலா கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் எடுக்கிறோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட், டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் இருக்கும். இப்போ
நேம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லலாம். அதே மாதிரி சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். அப்ப என்னென்ன செமஸ்டர்ல இருக்காங்க, அந்தந்த செமஸ்டர்ல எத்தனை சப்ஜெக்ட்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் தான் வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறோம். அப்ப ஸ்டூடெண்ட்ங்கிறது ஓவரால் டேட்டா, அதுல வந்து ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த சப்டிவிஷனுக்கு மறுபடியும் சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து ரூட் நோட் அப்படிம்பாங்க. ஓகேங்க, அந்த டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ரூட் நோட் அப்படிம்பாங்க. அந்த கீழே இருக்கிறத வந்து லீஃப் நோட் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு மரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா? சோ எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு குட்டி குட்டியா வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். அடுத்து வந்து கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இங்கேயும் வந்து நோட்ஸ் இப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா வந்து நம்மளுக்கு ஹைராக்கியல் பேட்டர்ன்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் கனெக்ட் ஆயிருக்கலாம். நான் சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் அப்படின்னாலே நம்ம மேப்பை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ என் நம்பர் ஆஃப் பிளேசஸ் இருக்கும். ஒன்னொன்னும் வந்து எத்தனை கனெக்ஷன்ஸ்ல வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் ஸ்கேட்டர் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து லேபிள்டாவும் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா இந்த நோடு வந்து ஆரோடாவும் இருக்கலாம், ஆரோ போடாமலும் இருக்கலாம். அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ்ல வந்துரும். ஓகேங்களா? சோ இது எல்லாம் தான் பேசிக். நம்ம பார்த்தது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல மெயின் அண்ட் பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ் பார்த்தோம். பிரிமிட்டிவ்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற இன்டீஜர், ரியல், பூலியன், கேரக்டர் இதெல்லாம் வந்து பிரிமிட்டிவ்ல வந்துரும். நான் பிரிமிட்டிவ்ல நாம இன்ட்ரோடியூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர், அதுல வந்து லீனியர் டைப், நான் லீனியர் டைப் இருக்கு. லீனியர் டைப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக்கு, கியூ, அரே, லிங்க் லிஸ்ட். அதே மாதிரி நான் லீனியர் அப்படிங்கிறப்போ டேட்டாஸ் வந்து இதுக்கு அடுத்து இதுன்ட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்காது, அங்கங்க ஸ்கேட்டரா இருக்கும். அதுல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு ட்ரீ, இன்னொரு கிராஃப். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, தேங்க்யூ.